ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 6/8/2015 முதல் 12/8/2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 4இல் இருக்கிறார். 5இல் குரு, சுக்கிரன், புதன் ஆகியோர் உலவுகிறார். ராகு 6இல் இருப்பதும் சிறப்பாகும். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். குடும்ப நலம் சீராக இருந்து வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் உருவாகும். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். எதிர்ப்புகள் குறையும். மனத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும். மக்களாலும் வாழ்க்கை துணைவியாலும் அனுகூலம் உண்டாகும். சிறு பயணத்தின் மூலம் நலம் பல பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்தில் புதனுடன் குருவுடன் சேர்ந்து இருப்பதால் சுகம் சந்தோஷம் எல்லாம் அதிகரிக்கும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். சூரியனும் செவ்வாயும் 3ஆம் இடத்தில் இருப்பதால் துணிச்சலான காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். போட்டி பந்தயங்களில் லாபம் கிடைக்கும். வார ஆரம்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் என்றாலும் அவை சுப செலவுகளாக அமையும். வார கடைசியில் பண வரவு அதிகமாகும். புதிய பொருட்களின் சேர்க்கையும் நிகழும். மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடவும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியனும் செவ்வாயும் இருப்பது சிறப்பாகாது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் ஆகியவை ஏற்படும். வீண் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. சுக்கிரன் 3இல் இருப்பதால் கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ராகு 4இல் இருப்பதால் அலைச்சல் என்பது கூடவே செய்யும். அதனால் உடல் சோர்வும் ஏற்படும். 5இல் சனி இருப்பதால் மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். ஆன்மீகவாதிகள், அறநிலையங்களில் தொடர்பு கொண்டு பணிபுரிபவர்கள் ஆகியோருக்கெல்லாம் சிறப்பான வாரம் இது. சூரியன் செவ்வாய் ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்ளவும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, புதன், சுக்கிரன் ஆகிய சுபகிரகங்கள் உலவுவது விசேடமாகும். வார ஆரம்பத்தில் முக்கியமான காரியங்கள் இனிது நிறைவேறும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். செல்வாக்கு கூடும். சொல்வாக்கும் எடுபடும். பணம் கொடுக்கல் வாங்கல் இனங்கள் லாபம் தரும். மனத்துக்கு இனிய சம்பவங்கள் இப்பொழுது நிகழும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பல வழிகளில் வருவாய் பெற சந்தர்ப்பம் உருவாகும். வார கடைசியில் சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்பட்டு விலகும். அரசு பணியாளர்கள், அரசியல்வாதிகள் ஆகியோர் தங்கள் கடமைகளை சரிவர ஆற்றி வருவது நல்லது. சனி பிரீதி செய்வது அவசியமாகும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 12இல் செவ்வாயுடன் கூடியிருக்கிறார். இதனால் உடல் நலம் சற்று பாதிக்கும். மனத்தில் ஏதேனும் சலனம் இருந்து வரும். ஜென்ம ராசியில் சுக்கிரன் இருப்பதால் தோற்ற பொலிவு கூடும். கலைத்துறை மூலம் ஆதாயம் கிடைக்கும். சனிபலம் இருப்பதால் பொதுநல பணியாளர்களுக்கு வரவேற்பு அதிகரிக்கும். வார முன்பகுதியில் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு கூடும். செய்து வரும் தொழிலில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் உருவாகும்.
ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைக்கும் என்றாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. சகோதர நலனிலும் தந்தை நலனிலும் கவனம் தேவைப்படும். ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 12இல் குரு சுக்கிரன் ஆகியோருடன் கூடியிருப்பதால் சுப விரயங்கள் ஆகும். மக்களாலும் வாழ்க்கை துணைவராலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து வருவீர்கள். சூரியன் செவ்வாய் ஆகியோரது சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் நிகழ்வதால் எதிர்பாராத பொருள் வரவுக்கு இடமுண்டு. முக்கியஸ்தர்கள் மேல் அதிகாரிகள் ஆகியோரது உதவி கிடைக்கும். செவ்வாய் பலம் இருப்பதால் துணிவான காரியங்களில் ஈடுபாடு கூடும். ஜலப்பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும். ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11ஆம் இடங்களில் உலவும் கிரகங்களால் அனுகூலம் உண்டாகும். செய்தொழிலில் அபிவிருத்தி காணலாம். வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்ததொரு வாய்ப்பு இப்பொழுது கூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். எதிர்பாராத பொருள் வரவுக்கும் இடம் உண்டு. புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தொலைதூர பயணத்தின் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். அரசியல், நிர்வாகம், பொறியியல், உத்தியோகம், கலைத்துறை, வியாபாரம் ஆகியவற்றின் மூலம் வருவாய் கூடும் நேரம் இது. எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 9இல் சூரியனுடன் கூடியிருக்கிறார். 10இல் புதனும் 11இல் ராகுவும் உலவுவது விசேடமாகும். செய்து வரும் தொழிலில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். வியாபாரத்தில் வளர்ச்சி காணலாம். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடன் வர்த்தகம் செய்பவர்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கும். குரு கேது சனி ஆகியோரது சஞ்சாரம் சிறப்பாக இல்லாததால் மக்கள் நலனில் கவனம் தேவைப்படும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கேது சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்ளவும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். இதனால் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து, புகழ், வாழ்க்கை வசதிகள் யாவும் கூடும். மக்கள் நலம் மகிழ்ச்சி தரும். மக்களால் அனுகூலமும் உண்டாகும். மகப்பேறு பாக்கியம் இல்லாதவர்கள் அதற்கான வாய்ப்பை இப்பொழுது பெறுவார்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் உருவாகும். பொருள் வரவு அதிகரிக்கும். எதிர்ப்புகள் குறையும். சூரியனும் செவ்வாயும் 8இல் உலவுவதால் சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்படும் என்றாலும் குருபலத்தால் சமாளித்து வருவீர்கள். சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 10ஆம் இடத்தில் பலமுடன் உலவுகிறார். புதன் சுக்கிரன் ஆகியோராலும் அனுகூலம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் எப்பாடுபட்டாவது வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு வரவேற்பு அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் நேரம் இது. புதிய வியாபாரத்தில் ஈடுபட சந்தர்ப்பம் உருவாகும். தொலைதூர தொடர்பு ஆக்கம் தரும். இரும்பு, எஃகு, எண்ணெய் வகையாராக்கள் ஆகியவற்றின் மூலம் லாபம் கிடைத்து வரும். 3இல் கேது இருப்பதால் முக்கியமான எண்ணங்கள் ஈடேறும். போட்டிகளிலும் பந்தயங்களிலும் வெற்றி கிடைக்கும். 7இல் சூரியனும் செவ்வாயும் கூடியிருப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். சகிப்புத்தன்மை தேவை.
சூரியன், செவ்வாய், குரு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு, சுக்கிரன், புதன் ஆகிய சுபகிரகங்கள் பார்க்கிறார்கள். சூரியன், செவ்வாய் ஆகியோரது சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் எதிர்ப்புகளை வென்று வாழ்வில் வளம் காண்பீர்கள். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்து வரும். அரசியல், நிர்வாகம், உத்தியோகம், கலை ஆகிய துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சுக்கிரன் 7ல் இருப்பதால் கலைத்துறையினருக்கு சிறு சிறு எதிர்ப்புகளும் இருக்கும் என்றாலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மீன ராசி நேயர்களே, கோச்சாரப்படி கிரகநிலை சிறப்பாக இல்லை. எதிலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடுவது நல்லது. அதனால் சங்கடங்களை குறைத்து கொள்ள முடியும். மக்கள் நலனில் கவனம் தேவைப்படும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் உண்டாகும். கோபத்தை குறைத்து கொண்டு பிறரிடம் சுமூகமாக பழகுவதன் மூலம் நலம் கூட பெறலாம். சூரியன், செவ்வாய் ஆகியோர் 5ல் இருப்பதால் ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் என்றாலும் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் உண்டாகும். 6ல் குரு, சுக்கிரன், புதன் ஆகியோர் இருப்பதால் எதிர்ப்புகள் சற்று அதிகரிக்கும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. ராகு, கேது, குரு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. பொதுவில் இந்த வாரம் சிம்ம, கும்ப ராசிக்காரர்களுக்கு மிக விசேடமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் செய்தால் சங்கடங்களை நிச்சயமாக குறைத்து கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.